Hello everyone, welcome to Inya's Garden. So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரோஸ் கார்டன் அப்டேட். பாத்தீங்களா நம்மளோட எட்வர்ட் ரோஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு. எவ்வளோ தேனீக்கள் பாருங்க, எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்க. அண்ட் இது நம்மளுடைய நாட்டு ரோஜா, எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. இது வந்து அந்த பிங்க் கலர் ரோஸ் தான். எப்படி அடுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. அண்ட் அதோடைய மொட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி ரோஸ் அந்த நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். இது வந்து 7 days, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. இது வந்து நார்மல் கலர் 7 days. இது வந்து நம்ம ஆப்பிள் ஹெட் ரோஸ். இது என்னுடைய ஃபேவரட் ஒயிட் ரோஸ். ஃபர்ஸ்ட் புதுது இல்லையா, திரும்படியும் மொட்டு விட்டு பூக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது வந்து நம்மளுடைய காஷ்மீர் ரோஸ்லயே வந்து நல்ல காட்டன் கேண்டி கலர், ரொம்ப அழகு கலர் இது. இது வந்து நம்ம கரிஷ்மா ரோஸ். இது நம்மளுடைய பின்னோச்சியோ ரோஸ், எவ்வளோ பூ இருக்கு பாருங்க. இது வந்து நம்மளுடைய நார்மல் ஃபர்ஸ்ட் லவ் ரோஸ் தான். நான் ஆல்ரெடி நிறைய பறிச்சிட்டேன், அது போக உள்ளது. நான் பறிச்சதை லேட்டராக காமிக்கிறேன். இது வந்து கோல்டன் எல்லோ ரோஸ், எல்லாமே பட்டாக தான் இருக்கு, இன்னும் அந்த அளவுக்கு பூக்கலை. இது வந்து பிங்க் ரோஸ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. குட்டி செடி தான் இது. இது வந்து காப்பர் ப்ரௌன் கலர், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது வந்து பர்த்டே பார்ட்டி ரோஸ். இதை பாருங்க, பர்த்டே பார்ட்டி ரோஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா நான் நிறைய பறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் லவ்ல எவ்வளோ ரோசஸ் பாருங்க. அரௌண்ட் 11 ரோசஸ் இருக்கு இதுல. எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. ஒரு செடியில உள்ள ரோஸ் இதெல்லாம். அண்ட் அடிஷ்னலா இன்னும் 2 செடியில இருந்தது. எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது நிறைய பேருக்கு 7 daysல ஒரு டவுட் இருக்கும். அதாவது நார்மல் கலர் 7 days எப்படி இருக்கும், அந்த பிங்க்னு சொல்றாங்களா அது எப்படி இருக்கும்னு. ஸோ இதுதான் வந்து நார்மல் 7 days, ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இப்போ அந்த பிங்க் 7 days எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த பிங்க் 7 days. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக இங்கே பாருங்க, அந்த பிங்க் வருது பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸில் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாரடைஸில் பிங்க் லைன் வருது. பட் இந்த செடியில் பயங்கரமாக ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. பட் பூலாம் நல்லா தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா பெருசாக பூக்கிற ஒரு வெரைட்டி தான் இந்த ரோஸ் பிளான்ட். பட் பாருங்க எவ்வளோ ஃபங்கஸ் ஆயிடுச்சுன்னு. இந்த மலையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தொட்டியை தள்ளி வச்சிருக்கேன் தனியா. ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபங்கி சைடு நம்ம மருந்து அடிச்சு விட்டு நல்லா வெயில வச்சிடணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.